மகாபெரிவா துடிகளே சனம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் கொஞ்சம் புதுசாக பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம எப்பயுமே ஆன்மீக தகவல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாய்ப்புகள் வேணும், அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பிரபஞ்சத்துக்கிட்டமிருந்து பெறுவது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் எடுத்து இல்லை ஒரு லேப்டாப் எடுத்து தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன வார்த்தைகள் போட்டு தேடுறீங்களோ அந்த வார்த்தைகளுக்குரியது அடுத்த இதில் நீங்கள் போய் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையில் வரும். இதெல்லாம் நீங்கள் தேடிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸோ அதுக்கு ரிலேட்டட் கண்டென்ட்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு தேவைகள் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்புகள் தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் பணம் சம்பாதிக்க எனக்கு வாய்ப்பு வேணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சிருங்க. எப்பயுமே நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள் இல்லாமல் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். இதுதாங்க யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறதே. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும், உதவி பண்ண முடியும்? காலைல எந்திரிச்சு இந்த அரிசியையும் சர்க்கரையும் கொஞ்சோண்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எறும்புகளுக்கு காலையில் உணவிடுங்க. உங்கள் வீட்டில் எங்கே எறும்பு இருக்குன்னு பாருங்கள், இல்லை வெளியில் எங்கேயாவது எறும்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரத்துக்கீழே கூட போடுங்க, செடிக்கீழே கூட போடுங்க, தன்னால் எறும்பு வந்துடும். அடுத்து செடிக்கு தண்ணி விடுங்க. அடுத்தது காக்கைக்கு உணவிடுங்க. இது மூணுமே எல்லாராலையுமே கம்பல்சரியாக செய்ய முடியும். எல்லார் வீட்லேயும் செடி இருக்கும். செடியெல்லாம் வைக்க முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. சின்ன தொட்டியில் கூட நீங்கள் செடி வச்சுக்கலாம். ஒரு பட்ரோஸ் செடி, ஒரு துளசி, ஒரு மணி பிளான்ட்டு கண்டிப்பாக வைக்க முடியும் எல்லார் வீட்லேயுமே. வச்சு தண்ணி விடுங்க. இது எல்லாமே ஒரு ஜீவராசியாக தான் பார்க்கும் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அதனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறமேலா தான் நம்மளை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானதை அது பார்த்துக்கும். இதுதாங்க உண்மை. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். தெருநாய்களுக்கு உணவளிங்க, பூனைகளுக்கு உணவளிங்க. பூனைக்கெல்லாம் உணவு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பெரிய பாக்கியம். அதெல்லாம் கேது பகவானுடையது. உங்களுக்கு பிரச்சனைகளே கேது பகவான் இல்லை சனி பகவான் தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. நீங்கள் பூனைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அந்த பூனைக்கு நீங்கள் உணவளிக்க அது தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் இதை நான் நிதர்சனமாக பார்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் அந்த பூனை இன்றைக்கி வரலைன்னா தன்னால் பிரச்சனை வரும். அது பிரச்சனை வருதுனால அந்த பூனை எங்கள் வீட்டுக்கு வரும். இதெல்லாம் நான் டெய்லி ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்ருக்கிற விஷயங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது, எங்களால் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்குலாம் நாங்கள் இந்த பூனை, நாய், இந்த காக்கா இது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எங்களால் அவ்வளோ ஒரு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உண்மையானது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உண்மை. உங்களால் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து பழகுங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு 4 மடங்காக திரும்பி வரும். இதை நீங்கள் நம்பணும். முதல்ல கொடுக்கும்போது அழுவாதீங்க, செய்யும்போது அழுவாதீங்க, தானாக வரும். ஒரு பணம் எதையாவது யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா கையில் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு கொடுங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போங்க. தண்ணி பாட்டில் அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடியது, நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடியது தண்ணி. அதனால் நீங்கள் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டே போங்க. எங்கேயும் போய் வாங்கணும்னு நினைக்காதீங்க. தண்ணி பாட்டில் இல்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் பணம் ஹேண்டில் பண்ணும்போதும் உங்கள் பக்கத்தில் பணம் இது பண்ணுறீங்க, எதை பண்ணுறீங்கனாலும் பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு யூனிவர்ஸ் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது புரியும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.